அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவையில் மீண்டும் இந்தியா சீனா விவகாரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசி வருகிறார். இதனால் அமளி ஏற்பட்டிருக்கிறது. சீன விவகாரம் குறித்து பேசிய தன்னை ஏன் தடுக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பி வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். பல மக்களவை அமளி என்பது தற்பொழுது ஏற்படுகிறது. குடியரசுத் தலைவருடைய உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் தற்பொழுது ஒவ்வொரு கட்சிகளாக பேசி வரும் நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலும் காங்கிரஸ் தரப்பிலும் ராகுல் காந்தியினுடைய உரை என்பது நேற்று தொடங்கியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அவர் குறிப்பிட்ட முன்னாள் ராணுவத்தினுடைய தலைவர் நரவானேயினுடைய குறித்த ஒரு புத்தகத்தின் குறித்த ஒரு கருத்துக்களையும் கூற முற்பட்ட பொழுது அவருக்கான அனுமதி என்பது நேற்று மறுக்கப்பட்டு சுமார் 4 முறை மக்களவையினுடைய நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் அவரை பேசுவதற்கான ஒரு அழைப்பை சபாநாயகர் இருக்கையில் அமைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணா பிரசாத் தென்னட்டி அழைப்பு விடுத்தார். அதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தி இன்று பேச முற்பட்ட பொழுது குறிப்பாக தான் குறிப்பிட்ட அந்த நாளிதழில் வெளியான கட்டுரை குறித்து பேச தனக்கான ஒரு அனுமதி என்பது மறுக்கப்பட்டுள்ளது. அது என்ற ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்றும் அவர் பேச முற்பட்ட பொழுது அவருக்கான அந்த ஒரு விவகாரம் தொடர்பாக குறிப்பாக அந்த நரவானே தொடர்பான விவகாரம் தொடர்பாக பேசுவதற்கான ஒரு அனுமதி என்பது கிடையாது என்ற ஒரு கருத்தை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதனிடையே கடும் ஒரு அமளி என்பது மக்களவையில் ஏற்பட்ட நிலையில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சியான 2 தரப்புகளுமே கடும் அமளியில் ஈடுபட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு மீண்டும் ராகுல் காந்தி பேச முற்பட்ட பொழுது ராகுல் காந்தி குடியரசுடைய ஒரு மீதான ஒரு விவாதத்தில் பேசவில்லை என்று கூறி அவருடைய உரையை பாதியிலேயே நிறுத்தி மற்ற பேச்சாளர்களை பேசுவதற்கான ஒரு அழைப்பிற்கு சபாநாயகர் இருக்கை என்பது அறிவிப்பை வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து 3 பேச்சாளர்கள் பேசுவதற்கு மறுத்த நிலையில் 4வதாக தெலுங்கு ஆளும் கட்சி தரப்பிலிருந்து ஒரு எம்பியை பேசுவதற்கான ஒரு அழைப்பை சபாநாயகர் இருக்கை என்பது அழைத்த நிலையில் கடும் அமளி என்பது மக்களவையில் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவையினுடைய நடவடிக்கைகளை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் இருக்கையும் தற்பொழுது அறிவித்துள்ளது. அதனையடுத்து ராகுல் காந்தியை பேச விடாமல் தடுத்ததை அடுத்து தற்பொழுது காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கடும் அமளியில் குறிப்பாக கையில் இருக்கக்கூடிய காகிதங்களை கிழித்தெறிந்தும் அவையினுடைய மையப்பகுதிக்கு வந்தும் கடுமையான ஒரு அமளியில் ஈடுபட்டனர். அதனை எடுத்து தற்பொழுது அவையினுடைய நடவடிக்கைகள் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, தற்போது இந்த சீன விவகாரம் தொடர்பாக ஆளும் அரசு தரப்பிலிருந்து யாராவது பதிலளிக்க வேண்டும், குறிப்பாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் கூட எதிர்க்கட்சிகள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அதற்கான வாய்ப்பு இருக்கா இன்றைய அவை நடவடிக்கைகள்ல? நிச்சயமாக இல்லை பாலா. குறிப்பாக இன்றைய நடவடிக்கையை பொறுத்தளவில் குடியரசுத் தலைவருடைய உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் மட்டும்தான் பேச வேண்டும். சீன விவகாரம், அமெரிக்க விவகாரம் என மற்ற எந்த விவகாரங்களையும் பேசக்கூடாது என்ற ஒரு கருத்தை சபாநாயகர் இருக்கை சற்று முன்னதாக தெரிவித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 1 மணி நேரத்திற்கு முன்னதாக மக்களவை சபாநாயகர் மக்களவையினுடைய பாஜக மற்றும் காங்கிரஸ் அவை தலைவர்களை அழைத்து ஒரு ஆலோசனையையும் அவர் மேற்கொண்டார். அவையை சுமூகமாக நடத்த வேண்டும். குறிப்பாக ராகுல் காந்தி ஜெனரல் நரவானேயினுடைய அந்த ஒரு புத்தகம் குறித்து பேசக்கூடாது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்ததாக கூறப்படுகிறது. அதற்கு காங்கிரஸ் தரப்பில் கடுமையான ஒரு எதிர்ப்பையும் முன்வைத்ததாக KC வேணுகோபால் தெரிவித்திருந்தார். அவருக்கான ஒரு பேசுவதற்கான அனுமதியும் இன்று வழங்கப்படாத நிலையில் மத்திய அரசாங்கம் இந்த விவகாரத்தில் ராகுல் காந்தி கூறும் அந்த ஒரு தகவல் என்பது உண்மையானதா இல்லை என்பது தொடர்பான ஒரு பல்வேறு ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. எனவே அந்த விவகாரம் குறித்து அவையில் எழுப்பக்கூடாது என்ற ஒரு கருத்தை தான் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இன்றைய பேசும் பொழுது அவையிலும் அவர் குறிப்பிட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் கடும் அமளி என்பது ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது அவையினுடைய நடவடிக்கைகள் 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அவையினுடைய சபாநாயகர் இருக்கை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. குடியரசுடைய உரை மீதான விவாதம் தொடங்கி அந்த தீர்மானம் மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனோவாலாவால் கொண்டு வரப்பட்ட நிலையில் அதன் பிறகு 2வதாக ராகுல் காந்தியினுடைய பேச்சு என்பது உரை என்பது நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை செய்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது வரை அந்த முடக்கம் என்பது நேற்று முதல் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் நீடித்து வருவதையும் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.